இப்போ ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரலை, நியூ ரெஜிமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எதோட வெளிப்பாடை பார்க்கலாம்? நம்மகிட்ட இருந்து இப்போ டேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு கமா மாற்றி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி போயிடுது. வங்கியில் டெபாசிட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த முதலீடுகள் போகுது, அது மீண்டும் வங்கிக்கு வரணும் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5000 rupees மினிமம் உள்ள பேலன்ஸ் உள்ள அக்கௌண்ட்டில் 4000 தான் இருந்ததுன்னா ஒரு 4 months போகும்போது 0 ஆகிடும். ஆனால் நம்ம பாக்கெட்டில் அந்த ரூபாயை அப்படியே 5000 or 1000 rupees அப்படியே வச்சுருந்தோம்னா அங்கே இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்த அறிவிப்புகளாக என்ன வந்திருக்கு அப்படின்றத குறித்து பேசுறதுக்காக நம்மோடு ஆடிட்டர் திரு ஜான் மோரிஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான விஷயங்கள்லையும் ஸ்டாக் வாங்குறது அல்லது ஷேர்ஸ் வாங்குறது இவங்களுக்கான அறிவிப்புகளாக பட்ஜெட்டில் என்ன விஷயங்கள் வந்திருக்கு? ஆக்சுவலி இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பேசிக் எக்ஸம்ஷன் லாங் டேர்மில் 1 lakh இருந்தது, அதை 1,25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் டேக்ஸ் ரேட் முன்னாடி 10% இருந்தது, அதை 12.5 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 25,000 இன்க்ரீஸ் கொடுத்ததை இங்கே பண்ணி கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா அப்போ 25% எக்ஸிஸ்டிங் ரேட்டில் இருந்து இப்போ 25% ரேட் கூடி இருக்குது. 10லேருந்து 12.5 ஆகிருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் அதை உடனே வாங்கி அந்த டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. முன்னாடி 15% இருந்தது, அதை இப்போ 20% மாற்றிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு தெரியல. இது டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா வேணான்னு சொல்கிறாங்களா அது தெரியல. பட் ஓகே, இது போக போக தான் அதோட கிளாரிட்டி வரும். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த F&O அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சம்மந்தமான முதலீடுகளில் நிறைய யங்ஸ்டர்ஸே ஈடுபடுறாங்க. அது ஆனால் அட்வைசபிள் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஸோ அது சார்ந்து தான் இந்த நடவடிக்கை பார்க்கலாமா? அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லும்போது அதை டேக்ஸ் பண்ணுறதுனால அட்வைஸ் அது ஆகாது கண்டிப்பாக. ஆனால் ஒரு பக்கம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வரும்போது நாம் இது கொஞ்சம் ஈஸி மணி. நான் முன்னாடி பழைய காலத்தில் நான் ஒரு தடவை இதை பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் ப்ரைவேட் டிஸ்கஷனில் சொன்னது, அரசாங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிது. நம்மகிட்ட இருந்து இப்போ டேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு கமா மாற்றி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி போயிடுது. முன்னாடியாவது கொண்டு கட்டணும் எஸ்டிடின்னு சொல்லி டேக்ஸ் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்படி கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்தாச்சு. எல்லாமே டிஜிட்டலைசேஷன் வரும்போது அந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வேண்டாமோங்கிறது ஒரு தாட், அவ்வளோதான். ஆனால் யங்ஸ்டர்ஸ் இதில் கூடுதல் வரணும் அப்படின்னா இதை குறைச்சிருக்கணும் டேக்ஸை. இன்னும் கொஞ்சம் அவங்கள உள்ள கொண்டு இதில் கொண்டு வரணும். இதில் ரிசர்ச் நிறைய நடக்கணும். நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வருது. இப்போ நிறைய நல்ல குட் பீப்புள் ஆர் தேர் டு கைட் த யங்ஸ்டர்ஸ். இதை எப்படி கொண்டு போகலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது இருக்குது. பட் இந்த டேக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட். ஓகே, நீங்கள் சொல்கிறது இப்போ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வங்கியில் டெபாசிட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த முதலீடுகள் போகுது, அது மீண்டும் வங்கிக்கு வரணும் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அந்த வங்கியோட டெபாசிட்டை இதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா வங்கியை பொறுத்தவரையில் அந்த மினிமம் ரிட்டர்ன் தானே கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு தான் 7.7% or 8% அந்த மாதிரி வரும். இதில் ரிட்டர்ன் அன்லிமிட்டட். இதில் நம்ம சரியான அட்வைசர்ஸ் வச்சு கொண்டு போகிறவங்களுக்கு அன்லிமிட்டெட் ரிட்டர்ன் கிடைக்குது. அதனால் இது அவங்கள ஒரு சின்ன டிஸ்கரேஜ்மெண்ட் தான் கண்டிப்பாக. அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரி, இப்போ டாக்ஸ் ஸ்லாப் அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரலை, நியூ ரெஜிமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எதோட வெளிப்பாடை பார்க்கலாம்? அதாவது நம்ம எக்கனாமி ஆல்வேஸ் ஒரு சேவிங் எக்கனாமி, அதுதான் வளர்ந்துட்டு இருக்கோம். அது பேரலல் இந்த சப்ரைம் கிரைசிஸ் யூஎஸ்ஏ கொலாப்ஸ் ஆகும்போது இந்தியாவில் பெருசாக பாதிக்கலை. அது காரணம் என்னென்னா நம்ம மக்கள் பணத்தை சேமித்து வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல் ஒரு பானையில் வச்சுருப்பாங்களா இருக்கும் காசு. அப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ எங்கே போயிடுதுன்னா அது அந்த பேங்க்கில் ஒரு இது சொல்லுவாங்க, அந்த மினிமம் நீ உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உங்கள் காசு இப்போ 5000 rupees மினிமம் உள்ள பேலன்ஸ் உள்ள அக்கௌண்ட்டில் 4000 தான் இருந்ததுன்னா ஒரு 4 months போகும்போது 0 ஆகிடும். ஆனால் நம்ம பாக்கெட்டில் அந்த ரூபாயை அப்படியே 5000 or 1000 rupees அப்படியே வச்சுருந்தோன்னா அங்கே இருக்கும். அப்படி வரும்போது அரசாங்கம் இதையும் ரீகன்சிடர் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி யூத்துக்கு நீ சொல்கிறத விட இந்த விஷயம் பொறுத்தவரையில் ரேட்டு 17,500 rupees நியூ ரிஜிமில் குறைச்சிருக்காங்க. ஆனால் அது ஓல்டு ரிஜிமுக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ஓல்டு ரிஜிம் தான் அந்த சேவிங் எக்கனாமி. அதில் ஓல்டு ரிஜிமில் பார்க்கக்கூடியவங்க தான் அவன் இப்போ நான் எனக்கு என்னோடய
நான் ஒரு சேவ் பண்ணால் தான் எனக்கு பெனிஃபிட் அப்படின்னா அதுக்காக சேவ் பண்ணுவாங்க. கம்பல்சரியில் கூட பண்ணியிருப்பான். வீட்டில் அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. இல்லைனா பை சிச்சுவேஷன் நம்ம ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு வீடு இருக்கிறது தான் எனக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அவன் பேரில் ஒரு வீடு வாங்கியிருப்பான். இப்போ அப்பா வீடு கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு வீடு வேண்டாங்கிறது இல்லை. எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறது எப்போ வரும்னா இது ஒரு இன்சென்டிவ். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸம்ஷன் இருந்தது, பிரின்சிபலுக்கு எக்ஸம்ஷன் இருந்தது. அது எல்லாமே இப்போ வந்து கம்ப்ளீட் இல்லைன்னு வரும்போது என்ன ஆகும்? ஓகே, அப்போ அவங்களுக்கு தான் இப்போ 17,500 ருபீஸ் அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஐ திங்க் அது என்ன தாட் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லணும் நாம. ஓகே ஓகே. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்ன செய்யணும்? இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம கண்ட்ரி, நம்ம நாடு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்தியா இல்லை தமிழ்நாடுங்க எடுத்தோன்னா அந்த சேவிங்ஸ் தான் நம்ம கூட எப்பவுமே நம்மளை காப்பாற்றும். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், லாங் டேர்மாக பண்ணலாம். இப்போ ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இருக்கும், அதில் 10 ஷேர் வாங்கி வை, 100 ஷேர் வாங்கி வை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். எனக்கு ஞாபகம் இருக்குது, 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு இருந்த ஷேர் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போகிற ஷேர் இருக்குது. நெகட்டிவும் ஆயிருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து கோடி ரூபாய் அங்கே நாங்கள் போட சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, என்னைக்காவது ஒரு நாள் அது வளரும். தேவைப்படும் போது அது நமக்கு பிரயோஜனப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதுக்காக தான் நாம் சொல்கிறோம். எப்போவுமே யாரையாவது நம்பி யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் என் தன்கை தனக்கு உதவின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நீங்கள் முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க இப்போ தினசரி ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கான பர்சன்டேஜ் அந்த டேக்ஸ் அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை வந்து மாற்ற வேண்டியிருக்கா இந்த பட்ஜெட்க்கு அப்புறமா? இல்லை, இந்த 2.5% அப்படிங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. அதே மாதிரி இவங்க நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த எஸ்டிடின்னு சொல்லி முதல்ல அதில் ஒரு 0.2% அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க, டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. அந்த காசுக்கு வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் அப்படி இல்லை, இது ஒரு பட் ஸ்டில் இப்போ ஷார்ட் டேர்முக்கெல்லாம் ஒரு 5%ங்கிறது கிட்டத்தட்ட 15% 20%. அது ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்போ பார்க்கலாம், இன்னும் ஒரு இனிமேல் இப்போ சிஐ இந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்பீல் கொடுக்கலாம். அது கொடுத்து திருப்பி ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை அதுக்காக ரூல் அவுட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூமா.